ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்தா அட்டகாசம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்தா அட்டகாசம். ஒவ்வொரு வியாழனும் வெள்ளியும் உங்கள் வீட்டில் நாங்க அள்ளித்தரும் ஆதரவுடன் எங்கள் மனதில் நீங்க. லெட்ஸ் வெல்கம் டு 144 மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாசம். அட்டகாசம் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, அசத்த போறாங்க, அட்டகாசமா விளையாட போறாங்க. So let's welcome Zita, Sri, Ashwant, Kamali. அட்டகாசமான ஒரு என்ட்ரி, சும்மா அதிருது இல்லை அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் வந்து வரும்போதே ஒரு பியூட்டிஃபுல் சாங்கோட நல்ல மூமெண்ட்ஸு, ஒரு நல்ல ஜோஷ், அந்த என்ட்ரியை வந்து ஒரு அட்டகாசமாக இருந்தது. ஸோ வெல்கம் டு அட்டகாசம் ஜிதா அண்ட் ஸ்ரீ அண்ட் அஸ்வந்த், கமலி. இப்போது இந்த அட்டகாசத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு நீங்கள் 1 lakh வின் பண்ண போகிறீங்க. ஆளுக்கு நாங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கதை சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கதைக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் 5 கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்கும் 20,000 ரூபாய் பரிசு. காசு காமாட்சி வந்து 20 lakhs கேஷோட இங்க வர்றாங்க. காசு காமாட்சி கம் வித் 20 lakhs கேஷ். அட்டகாசமா 20 லட்சம் அங்க ஆடி ஜெயிக்க போறவங்க நீங்க. அட்டகாசமா விளையாடணும். 4 ரவுண்ட் அட்டகாசத்துல முதல் ரவுண்டு பேர் வந்து ஓபன் பண்ணா தனித்தனியா 4 கதை சொல்லுவேன், 5 கேள்வி கேட்பேன், கதைக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஒவ்வொரு கேள்வி 20,000 ரூபாய் வெல்லலாம். ஜிதா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. உங்களுக்கான கதை ஓபன் பண்ணா 3 நண்பர்கள், 3 பேருக்குமே தனிப்பட்ட லட்சியங்கள், 3 பேர் மனசுக்குள்ளேயும் சின்னதா ஒரு காதல். அப்புறம் இப்படி போற இவங்களோட வாழ்க்கையில உதவின்னு கேட்டு இன்னொரு நண்பன் நுழையிறாரு. நண்பனையும் அவனுடைய காதலையும் சேர்த்து வைக்க 3 பேரும் ரிஸ்க் எடுக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. இதனால அவங்க 3 பேருக்கும் லைஃப்ல மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. நண்பருக்காக எல்லாத்தையும் அவங்க தாங்கிக்கிறாங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாம். ஆனா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த காதல் ஜோடி திடீர்னு பிரிஞ்சிடுறாங்க. நாடோடிகள். கரெக்ட். சோ நாடோடிகள் ஒரு அற்புதமான படம். எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க? ஒரே ஒரு தடவை பார்த்தேன். ஒரே ஒரு தடவை பார்த்து 5 கேள்விக்கு கரெக்டா டாட்டான்னு பதில் சொல்ல போற ஜிதாவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. முதல் கேள்வி உங்களுக்காக. ரெடியா? இந்த படத்தின் தயாரிப்பாளர் பெயர் என்ன? டைம் அப். இரண்டாவது கேள்வி, நண்பனுடைய காதலியை தேடி நண்பர்கள் செல்லும் ஊர் எது? நாமக்கல். நாமக்கல், ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்தின் மியூசிக் டைரக்டர் அதாவது இசையமைப்பாளர் பெயர் என்ன? சுந்தர் சி பாபு. ரைட் ஆன்சர். ஓகே. நான்காவது கேள்வி, படத்தின் ஹீரோயின் அப்பாவாக நடித்தவர் யார்? ஜெயபிரகாஷ். டைம் அப். ஐந்தாவது கேள்வி, படத்தின் இயக்குனர் யார்? சமுத்திரகனி. ரைட் ஆன்சர். ஓகே. 5 கேள்வியில 3 கேள்வி டா அப்படின்னு பதில் சொல்லாம ஒரு டைம் எடுத்துட்டு சொன்னதுக்காக முதல் ரவுண்ட்லயே 60,000 வின் பண்ணிருக்கீங்க ஜிதா. காசு காமாட்சி give 60,000 to ஜிதா. ஜிதா வந்து 60,000 வின் பண்ணிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கதை சரி. ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ஓபன் பண்ணா ஹீரோவோட மனைவிக்கு பிரசவம் நடக்குது. ஐயோ. ஹீரோவோட மற்ற 2 குழந்தைகள் பிறக்க போறது வந்து என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா குழந்தை இறந்து பிறக்குது. பின்னாடி ஹீரோ தன் மனைவி குழந்தைங்களோட ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா குடி வராரு, அங்க இருந்து வேற வீட்டுக்கு. ஹீரோவோட 2 குழந்தைங்களுக்கும் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தைங்களோட நட்பு கிடைக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஹீரோ பழைய கதை ஓபன் பண்ணிட்டு அந்த குழந்தை இறந்து போகல, மனநிலை சரியில்லாதனால
டாக்டர் இது பாதுகாப்புல இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாரு. ஓகே. அந்த மனநிலை சரியில்லாத குழந்தைய அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு வராங்க. அஞ்சலி. அஞ்சலி கரெக்ட். அதுல இருந்து 5 கேள்வி ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். முதல் கேள்வி, படத்துல குழந்தை அப்பாவாக நடித்த நடிகர் பேர் என்ன? ரகுவரன் சார். ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, இப்படத்துக்கு கேமராமேன் யார்? பிசி ஸ்ரீராம். டைம் அப். மூன்றாவது கேள்வி, இந்த படத்துல மனநிலை சரியில்லாத குழந்தையாக நடித்த குழந்தை உண்மையான பெயர் என்ன? பேபி ஷாம்லி. ஷாம்லி ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, இப்படத்தின் இசையமைப்பாளர் யார்? ஏஆர் ரகுமான். டைம் அப். ஐந்தாவது கேள்வி, அபார்ட்மெண்ட்ல வசிக்கும் கொலைக்காரராக நடித்த நடிகர் யார்? பிரபு. பிரபு ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி வந்து படத்துக்கு கேமராமேன் வந்து மது அம்பட். மது அம்பட். நான்காவது கேள்வி, படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து இசை ஞானி இளையராஜா. ஸோ 2 கேள்விக்கு முதல் ரவுண்ட்ல எங்களுக்கு நீங்க 40,000 கொடுத்த பிறகு உங்க அக்கௌண்ட்ல 60,000. காசு காமாட்சி கிவ் 60,000 to ஸ்ரீ. ஸோ ஸ்ரீ 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி 60,000 ஓபன் பண்ண ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணிருக்கீங்க. அஸ்வந்த், எஸ் சார். எந்த டைம்ல நிஜமா நீங்க வந்து சினிமா பார்ப்பீங்க? தூக்கம் வராம இருக்கிறதுக்காக பார்ப்போம். அப்படி ஒரு இது பார்த்ததே இல்லையே. அதிசய பிறவி சார். அதிசய பிறவி. அப்போ எந்நேரமும் தூங்கிட்டு இருப்பீங்களா? எப்ப தூக்கம் வராம இருக்காங்களே. அஸ்வந்த், உங்க கதை ரெடியா இருக்கு, கேக்குறீங்களா? கண்டிப்பா சார். ஓபன் பண்ணா ஒரு எஸ்டேட் முதலாளி அவர் கூட இருந்த சதிகார கும்பல் கொலை பண்ணுது. எஸ்டேட் முதலாளி பையனா ஹீரோ வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாடு வரார். அப்பா கொலை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. தனக்கு பதிலா தன் நண்பனை எஸ்டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதே மாதிரி கிராமத்துல ஒரு ஹீரோ இருக்கார். பயந்த சுபாவமான அவரை அவரோட மாமா பொண்ணு தீவிரமா காதலிக்கிறாங்க. இந்த ராஜாதி ராஜா. ஆமா, நீங்க பிரேக் போடலன்னா நான் படிச்சுட்டே இருக்கேன். ராஜாதி ராஜா எத்தனை வாட்டு பார்த்திருக்கீங்க? ஒரு 4-5 தடவை. 5 கேள்வி, ஒவ்வொரு கேள்வி 20,000 உங்களுக்கு சேரும். ரெடியா? ரெடி சார். படத்துல ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்த நடிகர் பெயர் என்ன? ஜனகராஜ். ரைட் ஆன்சர், ஜனகராஜ். இரண்டாவது கேள்வி, கிராமத்துல ஹீரோயின் கதாபாத்திரத்தின் பேர் என்ன? கிராமத்துல இருக்கிற ஹீரோயின். அந்திதா. டைம் அப். மூன்றாவது கேள்வி, படத்தின் டைரக்டர் யார்? ஆர் சுந்தர்ராஜன். ஆர் சுந்தர்ராஜன் ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக். நான்காவது கேள்வி, படத்துல பணக்கார ஹீரோ, அதாவது டபுள் கேரக்டர் இல்லையா, பணக்கார ஹீரோவின் காதலியாக நடித்த நடிகை உண்மையான பெயர் என்ன? ராதா. ராதா ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, கிராமத்து ஹீரோயின் மாமாவாக நடித்த நடிகர் யார்? ஆனந்தராஜ். ரைட் ஆன்சர். சந்தோஷம். 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு வந்து பர்சனலா நான் கிஃப்ட் கொடுக்க ஆசைப்படுறேன். இதுல வந்து ஹீரோ என்ட்ரியில ஒரு சாங் இருக்கு. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, தலையாடை கலையாமல் தலையாட்டு மருவி. பாடிய பாடகர் பேர் என்ன? நீங்க தானே? அது ஏதோ சந்தேகமான இது எனக்கு தேவையா? ரொம்ப கஷ்டம். பர்சனல் கிஃப்ட் நானே வச்சுக்கிறேன். சோ காசு காமாட்சி கிவ் 5,60,000 ரூபாய் அஸ்வத்துக்கு. ஃபேண்டாஸ்டிக்கா நீங்க பதில்கள் 3 கேள்விக்கு கரெக்டான பதில்கள் சொல்லி அஸ்வந்த் வந்து 5 lakhsல 60,000 வின் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அடுத்ததாக கமலை, உங்களுக்கான ஸ்டோரி ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓபன் பண்ணா ஊரு தலைவரா வராரு நம்ம ஹீரோ. 18 பட்டிக்கும் நியாயமான நேர்மையா தீர்ப்பு சொல்றவர் அவரு. தீர்ப்பு சொல்லும் போது நியாயத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு அவங்க அப்பா சொன்னதை குறிக்கோளா கொண்டவர். நாட்டாமை. நாட்டாமை கரெக்ட். 5 கேள்வி ரெடியா இருக்கீங்களா? ரெடி. முதல் கேள்வி, படத்துல ஹீரோவின் தந்தையாக நடித்த நடிகர் பெயர் என்ன? விஜயகுமார். விஜயகுமார் அவர்கள் ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, வில்லன் மகளாக நடித்த நடிகை யார் படத்துல? சுந்தரி. டைம் அப். மூன்றாவது கேள்வி, படத்தின் கதாசிரியர் யார்? டைம் அப். நான்காவது கேள்வி, படத்துல கவுண்டமணி அவர்கள் எத்தனை வேடங்களில் நடித்தார் இந்த படத்துல?
2 ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, படத்தின் இசையமைப்பாளர் பேர் என்ன? டைம் அப். வில்லன் மகளாக நடித்த நடிகை வந்து சங்கவி அவர்கள். மூன்றாவது கேள்வி வந்து கதாசிரியர் வந்து ஈரோடு சவுந்தர் அவர்கள். ஐந்தாவது கேள்விக்கு பதில் வந்து சிற்பி இசையமைப்பாளர். 2 கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொல்லி 5,40,000 வின் பண்ணிருக்கீங்க. கமலி, காசு காமாட்சி, give 40,000. ஃபென்டாஸ்டிக், கரெக்டான பதில்கள் சொல்லி 40,000 வின் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓபன் பண்ண ரவுண்ட் நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து காசு மழை. இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள நீங்க போறீங்க தனித்தனியா. அதுல வந்துட்டு ரெட் கலர் பேப்பர் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 rupees. எல்லோ கலர் பேப்பர் பிடிச்சிங்கன்னா 1500. கிரீன் கலர் பிடிச்சிங்கன்னா 200. ஃபர்ஸ்ட் கண்ணாடி கூண்டுக்குள்ள சீதா, ப்ளீஸ் கம். கண்ணாடி கூண்டுக்குள்ள சீதா, your time 1 minute. Time starts now. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella prende la turbina. Time up. ஃபென்டாஸ்டிக். ஜிதா, எப்படி இருந்தது உள்ள? ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. அதாவது ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்ததா இல்ல பாலைவனத்துல தனியா விட்டா இந்த காத்துக்கு எங்கடா நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி? இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆனா நல்லா இருந்தது. குட் 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 எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்க வந்து உள்ள போனதுமே டென்ஷன் ஆன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா நீங்க கான்சென்ட்ரேஷன் வந்து எல்லோ மேல வச்சீங்க. ஏன்னா 1500 ரூபாய் இல்ல, அதனால 8 எல்லோ பேப்பர்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க. 12,000. ரெட் பேப்பர்ஸ் வந்து 8 கலெக்ட் பண்ணிருக்கீங்க. 8,000. 21 கிரீன் கவர் பண்ணிருக்கீங்க. 21 கிரீன்னா 4,200. ஸோ காசு மழை ரவுண்ட்ல 1 lakhக்கு விளையாடி ஜிதா நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 24,800. காசு 24,800. ஜிதா வந்து 24,800. 1 lakhக்கு விளையாடி எங்களுக்கு நீங்க கொடுத்த கேஷ் வந்து 75,200. நிறைய வாங்கிக்கிறீங்க. சோ டோட்டல் உங்க அக்கவுண்ட்ல இப்போ 84,800. சோ அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள ஸ்ரீ, ப்ளீஸ் கம். நான் கரெக்டானவன், ரொம்ப நல்லவன், கன்ஃபியூஷன் இல்லாதவன், மன்மதன் வல்லவன். 18 வயசு வரைக்கும் நல்லா படிச்சு படிப்ப லவ் பண்ணிட்டேன். 21 வயசு வரைக்கும் ஒழுங்கா வேலைக்கு போய் வேலைய லவ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பொண்ண லவ் பண்ணலான்னு தோணுதுங்க, மனசு ஏங்குதுங்க ஏங்குதுங்க ஏங்குதுங்க. சொல்லுங்க, லவ் பண்ணலாமா வேணாமா? லவ் வேணுமா பண்ணலாமா? லவ் பண்ணலாமா வேணாமா? ஸ்ரீ, உங்களுக்கு 1 minute time. Time starts now. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella prende la turbina. Time up.
ஃபேண்டாஸ்டிக் ஸ்ரீ. ரொம்ப எப்படி இருந்தது ஃபீல்? செம்மையா இருந்தது. சுத்தி அப்படியே ஒரு 100 பொண்ணுங்க இருந்தா எப்படி இருக்கும்? நல்ல நல்ல கற்பனை. பட் நான் என்ன என்ஜாய் பண்ணேன்னா, உள்ள போனதுமே கடவுளே அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தா இப்படி எல்லாம் catch பண்ணி, பிடிக்கணும்ல. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தா ரஜினி சார் ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கான்சென்ட்ரேஷன்ல என்ன பண்ணிட்டீங்க, எல்லோ மேல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி 11 எல்லோ கவர் பண்ணிருக்கீங்க. 11 பேப்பர் 16,500. 21 ரெட் பிடிச்சிருக்கீங்க 21,000. 17 கிரீன் ஸோ 3,400. ஆக மொத்தத்தில் காசு மழை ரவுண்ட்ல 1 லேக்குக்கு விளையாடி நீங்க சம்பாதிச்ச காசு வந்து 40,900. காசு காமாட்சி give 40,900 to Sri. இந்த ரவுண்ட்ல வந்து 40,900 உங்களுக்கு, 69,100 எங்களுக்கு. நல்லா இருக்கு. தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 1,09,000. கிரேட். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள அஸ்வந்த். Yo, honey singer. On the roof. Speed, 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 veno speed kaati podani. Late, lama late saga vadani. Takita takadini taalanda, ton tarikita melanda. Takita takadini taalanda, ton tarikita melanda. Speed, speed, veno speed kaati podani. அஸ்வந்த் சூப்பரா ஆடுனீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்ச் பண்றதுக்கு 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más டைம் gasolina. அப். என்ன உள்ள எல்லாம் கராட்டே ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்படின்றீங்க, அப்படி டர்ன் பண்ணீங்க, இப்படி டர்ன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்ஜாய் பண்ணீங்க நீங்க. உங்க கண்ணுல ஒரு 5-6 வயசுல தனியா கிரவுண்டுக்குள்ள ஓடின ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. அப்படி ஓடுவீங்களா சின்ன வயசுல? நல்லா ஓடுவேன் சார். எது அப்ப அடிக்கும் போதா இல்ல 2 பேரும் அடிக்கும் போது ஓடுறது. உண்மை சொன்னதுக்காகவே உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியாது. ஆனா 9 எல்லோ பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 13,500. 5 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 5,000. 15 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 3,000. ஆக மொத்தத்துல காசு மழை ரவுண்ட்ல 1 லேக்குக்கு விளையாடி நீங்க வந்து வின் பண்ண கேஷ் வந்து 21,500. காசு காமாட்சி give 21,500. செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சேர்ந்து அஸ்வந்த் நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 81,500. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள கமலி. நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பொண்ணு விட்ட மாமன் பையன் கண்ணாடிச்சு கை பிடிச்சானே. நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ரேஷன் கடை டியூப போல வாசல் முன்னே கூட்டம் கண்டேனே. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் கையில் என் டாட்டூ. 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே எங்கும் என் ஸ்டாச்சு. அம்மா பேரை விட்டு விட்டு 3 பேரும் ஆசைப்பட்டு முன் பின்னாலே வந்தோமே, என்ன செய்ய போறேன்? மிகச்சிறப்பாக நடனம், ரொம்ப நல்ல அற்புதம், ரொம்ப நல்லா ஆடினீங்க. இதுல வந்து நீங்க கேட்ச் பண்றது வந்து 1 minute தான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella prende la turbina, no discrimina, no se pierde ni un país de marquesina, se
கமலி முதல் சுற்றுல 20,000 கம்மியா சம்பாதிச்சோம் அப்படின்ற ஒரு வேதனை அந்த மூஞ்சில இருந்தது. அந்த வேதனையை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை மாறி ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸோட உள்ள போயிட்டு ஒரு கேஆர் விஜயா, ஒரு சிம்ரன் எல்லா கெட்டப்ஸ்லையும் நீங்க கவர் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? 12 எல்லோ பேப்பர் பிடிச்சிருக்கீங்க. 18,000. அடக்கடவுளை 27 ரெட் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க. 27,000. ஃபர்ஸ்ட் சுற்று அமௌண்ட் இங்க கவர் பண்ணலாம் அப்படின்ற முடிவு தான். என்ன பண்ணிட்டீங்கன்னா 31 கிரீன் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க. 6,200. ஆக மொத்தத்துல காசு மழை ரவுண்ட்ல நிஜமாகவே ஹையஸ்ட் இந்த 4 பேர்ல நீங்க தான் ஹையஸ்ட். 51,800 வின் பண்ணிருக்கீங்க. காசு காமாட்சி give 51,800 to கமலி. 51,800 உங்களுக்கு. 1 லேக்கு விளையாடி 48,200 எங்களுக்கு தந்த பிறகு கமலி அக்கவுண்ட்ல 91,800. அடுத்த ரவுண்டு வந்து மணி 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 1 லேக்கு விளையாட போறோம். டிஸ்பிளே பாருங்க 20,000 ஒவ்வொரு கேள்விக்கு டிஸ்பிளேல வரும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும் போது தான் நான் கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க பதில் சொல்றீங்களோ அவ்வளவு காசு மிச்சம். சம்டைம்ஸ் சைபர் கூட வரலாம். ஸோ அதனால ஃபாஸ்டா பிரைன் யூஸ் பண்ணுங்க. டா டா டான்னு பதில் சொல்லுங்க. ஓகேயா? ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஜிட்டா ரெடியா இருக்கீங்களா? ரெடி. முதல் கேள்வி, மகாத்மா காந்தியின் குரு என கருதப்படுபவர் யார்? லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய். ரைட் ஆன்சர். நிறைய ஜெனரல் நாலேஜ் அதிகம் போல இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். 13,100 வின் பண்ணிருக்கீங்க. இரண்டாவது கேள்வி ரெடியா இருக்கீங்களா? கேரி காஸ்பரோவ் எந்த விளையாட்டில் உலக புகழ் பெற்றவர்? கேரி காஸ்பரோவ் எந்த விளையாட்டில் உலக புகழ் பெற்றவர்? நல்ல யோசனை. செஸ். செஸ். ரைட் ஆன்சர். சதுரங்கம், செஸ். நீங்க விளையாடுவீங்களா? செஸ் விளையாடுவேன். செஸ் வந்து எத்தனை பேர் விளையாடலாம்? 2 பேர். ஏன் 4 பேர் விளையாடக்கூடாதா? Because it has just 2 sides, black and white. 4 பேர் விளையாடலாங்க. 2 போர்டு வச்சுக்கிட்டு 2 பேரா விளையாடலாம். சரி. ஓகே. மூன்றாவது கேள்வி, மகா சிவராத்திரி எந்த தமிழ் மாதத்தில் வரும்? மகா சிவராத்திரி அதுல வந்து ஒரு பாட்டு கூட வரும். மாசி. மாசி. மாசி மாசமாளான பொண்ணு 7,300 எனக்கு தானே அப்படின்னு சொல்லி ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நல்ல அழகா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு டக்குன்னு தெரியணுமே. யோசிக்கணும்ல. ஓ, எத்தனை மாசம் இருக்கு. ஓகே. நான்காவது கேள்வி, பாரதியார் பாடல்களை முதலில் திரைப்படத்தில் பயன்படுத்திய தயாரிப்பாளர் பெயர் என்ன? பிக் ப்ரொடியூசர். பாரதியார் பாடல்கள் ஃபர்ஸ்ட் அவர் தான் சினிமால யூஸ் பண்ணிருக்கார். ஏவிஎம். பேர் ஃபுல்லா சொல்லுங்க. பேர் ஃபுல்லா சொல்லுங்க. எம்னா அழகான பேர் அவருக்கு. ஏபி. ஓ, சைபரா? ஏபி மெய்யப்ப செட்டியார். மெய்யப்பர். ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இளைஞர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் சினிமாக்கு எவ்வளவோ சேவை செஞ்சு இன்னைக்கு வந்து சினிமா வாழ்ந்துட்டு இருக்குன்னா சச்சு லெஜெண்ட்ஸ் அவங்க எல்லாம். ஐந்தாவது கேள்வி, பிபிசி நிறுவனம் கடந்த 1000 ஆண்டில் சிறந்த மனிதராக யாரை தேர்வு செய்தது? கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ். ரைட் ஆன்சர். 12,500. ஜிட்டா மணி 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 ரவுண்ட்ல ரொம்ப பிரைன் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 37,000. காமாட்சி give 37,000 to ஜிட்டா. 37,000 1 லேக்குக்கு விளையாடி நீங்க வின் பண்ணிருக்கீங்க. 63,000 எங்களுக்கு தந்த பிறகு ஜிட்டா அக்கவுண்ட்ல 1,21,800. நீங்க வின் பண்ண கேஷ் 1 லேக் தாண்டிட்டீங்க. ஸ்ரீ 5 கேள்வி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். ஜாகிரதையா பாருங்க. ஸ்கோர் கரெக்டா சொல்லுங்க. முதல் கேள்வி, ஆக்சிஜன்ல அதாவது மிக லேசான வாயு எது?
நைட்ரோஜன் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் 17,000 வின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சயின்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. லைட்டா ஏதோ. சோ ஸ்ரீ, உங்களுக்கு இரண்டாவது கேள்வி. கங்கையும் யமுனையும் சங்கமம் ஆகும் இடம் இந்தியாவுல எங்க இருக்கு? நார்த்ல இருக்கு. கங்கை யமுனை ரெண்டுமே சங்கமம் ஆகும் இடம் வந்து அலகாபாத். ரைட் ஆன்சர். 6,600. இதெல்லாம் போயிருக்கீங்களா? பொண்ணு இல்ல, போனதில்ல, படிச்சிருக்கேன். மூன்றாவது கேள்வி ஸ்ரீ. ஷிரடி பாபா, ஷிரடி எந்த மாநிலத்துல உள்ளது? ஸ்டேட். நார்த்தன் சொல்லக்கூடாது, ஸ்டேட். போயிருக்கீங்களா? மகாராஷ்டிரா. ரைட் ஆன்சர். பாபா உங்களுக்கு 400 ரூபாய் கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, பாபா நிறைய ஃபியூச்சர்ல கொடுப்பாரு. இல்ல இப்போ 400 கொடுத்தாருன்னா உங்களை சிந்திக்க வைக்கிறாரு. யோசனை பண்ண. மகாராஷ்டிரா 400. ஓகே. நான்காவது கேள்வி. தமிழில் ஆ என்பது எந்த நம்பர் குறிக்கும்? ஆ என்பது எந்த எண்ணை குறிக்கும்? 8. கஷ்டமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. 14,400 வின் பண்ணிருக்கீங்க மிஸ்டர் ஸ்ரீ. ஐந்தாவது கேள்வி. ஒரு பவுன் என்பது எவ்வளவு எடை? எத்தனை கிராம் வந்து ஒரு பவுன் அப்படின்னு சொல்லுவாங்க? 8. 11,100. ஸோ மணி ரவுண்ட்ல அந்த டைமுக்கு வேல்யூ கொடுத்து நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 49,500. ராஜ் காமாட்சி give 49,500 to Sri. 1 lakhக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் 49,500. எங்களுக்கு தந்த கேஷ் 50,500. அதுக்கு நன்றி. Sri, 49,500 மணி ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணி உங்க அமௌண்ட் வந்து இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு 1,50,400. ஸோ 5 கேள்வி அடுத்த அஸ்வந்த்க்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி. முதல் கேள்வி. மின் விளக்கில் பயன்படுத்தப்படும் இலை என்ன மெட்டீரியல்? அதுக்கு பேர் இருக்கு. டங்ஸ்டன். கரெக்ட். ரைட் ஆன்சர். 15,300 டங்ஸ்டன் வந்து உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கு. அந்த லைட்ல இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அதுதான் டங்ஸ்டன். ஸோ இரண்டாவது கேள்வி. காமன்வெல்த் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? எந்த கண்ட்ரில இருக்கு காமன்வெல்த் அமைப்பு? ஒரு அற்புதமான ஊர். சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம எடுத்த உடனே அந்த ஊருக்கு போனோம் அப்படின்றது நம்ம ஜெனரலா பேசுவோம். ஒரு 2 கண்ட்ரி பேர் சொல்லுங்களேன். லண்டனுங்க. லண்டன். காமன்வெல்த் அமைப்பு வந்து லண்டன்ல தானே இருக்கு. நீங்க அமெரிக்கா லண்டன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது டக்குன்னு வந்திருக்கும். ஓகே. மூன்றாவது கேள்வி. இந்தியாவில் உள்ள ஐஐடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை நம்பர் இந்தியாவில்? 7. ரைட் ஆன்சர். 15,300 அகைன். நான்காவது கேள்வி. விவசாயத்திற்கு முதலாக இலவச மின்சாரம் வழங்கிய மாநிலம் எது? தமிழ்நாடு. ரைட் ஆன்சர். 16,600 வின் பண்ணிருக்கீங்க. ஐந்தாவது கேள்வி. ரூபா நோட்ல விநாயகர் உருவம் அச்சிட்டு வெளியிட்ட நாடு எது? அந்த கரன்சி வந்து அந்த கண்ட்ரியோட கரன்சில விநாயகர் உருவம் இருக்கும். ஏசியன் கண்ட்ரி தான். தாய்லாந்து. யோசனை பண்ணுங்க. ஏசியன் கண்ட்ரிஸ். இந்தோனேஷியா. ரைட் ஆன்சர். 2,600. பார்த்திருக்கீங்களா இந்தோனேஷியா கரன்சி? விநாயகர் உருவம் இருக்கும். மிக சிறப்பா பதில்கள் சொல்லி நீங்க வின் பண்ண கேஷ் மணி ரவுண்ட்ல 49,800. காமாட்சி give 49,800. அஸ்வந்த் வந்து 49,800 மணி ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணி எங்களுக்கு 50,200 தந்திருக்கீங்க. நன்றி. மூணாவது ரவுண்டு ஓட சேர்த்து உங்களுடைய அக்கௌண்ட்ல 1,31,300. கமலி, வீட்டில் என்ன பண்ணுவீங்க? சமைப்பீங்களா இல்ல சமைக்கிறவங்கள பாப்பீங்களா? ஹெல்ப் பண்ணுவேன்.
காய்கறி ஏதாவது கட் சமையல் பண்றது செய்யறது. என்ன ஐட்டம் நல்லா பண்ணுவீங்க நீங்க? கறி, தோசை சுடுவேன். எவ்வளோ பெரிய காரியம். ஸோ சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான சமையல் வந்து தோசை மட்டும்தான். கிரேட் கமலி. ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். 5 கேள்விகள் 1 lakh வெல்லலாம். ரெடியா? ரெடி. முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை விமான நிலையங்கள் உள்ளன? தமிழ்நாட்டுல 5. 5. கரெக்ட். இன்னொன்று இருக்கு, பட் அது ஆப்ரேட் பண்ணல. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி. சேலம் அது வந்து ஆப்ரேட் பண்ணல. இல்லாட்டி 6. ஓகேவா? 17,600 வின் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கேள்விக்கு. இரண்டாவது கேள்வி, டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிக குறைந்த வயதில் இந்தியா அணியின் கேப்டனாக இருந்தவர் யார்? டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிக குறைந்த வயதில் இந்தியா அணியின் கேப்டனாக இருந்தவர். சைபர் வந்துச்சா? கபாப் பட்டோரி. கபாபு பட்டோடி, பக்கோடி கபாப், அது சாப்பிட்ற ஐட்டங்க. இவர் பேர் வந்து நவாப் பட்டோடி. ஏன்னா கபாப் மாதிரியே இருக்கு கிட்டத்தட்ட. உணவுகள் மேல அவ்வளவு ஆசை இருக்கிற கமலி வந்து வெறும் தோசை சுடுறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமான, இருந்தாலும் பரவாயில்ல, கத்துக்கலாம் வாழ்க்கையில. கபாபு, பக்கோடி, நவாப் பட்டோடி. மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டில் கலெக்டராக பணியாற்றி பின்ன இந்தியாவின் தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றியவர் யார்? தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர், கிரேட் மேன். டிஎன் சேஷன் அவர்கள் 1200 வின் பண்ணிருக்கீங்க. நான்காவது கேள்வி, இரண்டாவது அதிகமான வலைத்தளங்களை கொண்ட இந்திய மொழி எது? அதாவது வெப்சைட்ஸ் அதிகமா இன்னைக்கு வந்து உலகத்திலேயே. தமிழ். தமிழ். தமிழ் ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, தேர்தல் மூலம் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைத்த முதல் மாநிலம் எது? இன்னொரு குழு தரவா? சவுத் இந்தியால இருக்கு அந்த மாநிலம், நார்த் கிடையாது. கேரளா. கேரளா. கேரளா ரைட் ஆன்சர். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கேரளா மாநிலத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைத்தாங்க. கமலி மிக சிறப்பாக பதில்களை சொல்லி மணி ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 33,900. காமாட்சி give 33,900. கமலி 33,900 மணி ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணிருக்கீங்க. 66,100 இந்த ரவுண்ட்ல எங்களுக்கு தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 1,25,700. கிரேட். ஸோ அடுத்த ரவுண்டு 2 லட்சத்துக்கு விளையாட போறோம், உள்ளே வெளியே. அதாவது உங்களுக்கு 1 minute டைம், 1 minute மியூசிக் பிளஸ் அந்த மியூசிக்லயே கட்டோத்கஜர் வருவார். அவர் வரத்துக்குள்ள நீங்க 4 பழம் சாப்பிட்டீங்கன்னா 2 lakhs உங்களது. ஸோ 4 பழத்துல 1 பழம் மிச்சம் இருந்தாலும் தள்ளிடுவார், மிச்ச பழத்தை அவர் சாப்பிட்டு போயிடுவார். ஸோ 2 lakhs வின் பண்றதுக்கே முயற்சி பண்ணுங்க. ஜிட்டா எனக்கு தெரிஞ்சு 10 பழம் சாப்பிடுவாங்க. இல்ல சார், கண்டிப்பா சாப்பிட முடியாது. இருக்கீங்க நீங்க, ப்ளீஸ் கம். டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நீங்க பழம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு சாப்பிடுறீங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Come on. Gita, fantastic. What a performance.
என்ன ஓடிக்கிட்டே பழம் சாப்பிட்றது உங்களை மட்டும்தான் பார்த்தேன் நான். ஃபென்டாஸ்டிக். டேக் யுவர் பிளேஸ். 2 பழம் முழுசா சாப்பிட்டீங்க. ஒரு பழம் பாதி கையில வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே விழுந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட்ல 1 lakh வின் பண்ணிருக்கீங்க. காமாட்சி give 1 lakh. ஸோ 1 lakh வின் பண்ண பிறகு ஜிட்டா அக்கௌண்ட்ல 2,21,800. சூப்பர். ஸோ ஸ்ரீ புரிஞ்சது இல்லையா? ஜிட்டா ஓடிக்கிட்டே சாப்பிட்டாரு. அதாவது ஓடிக்கிட்டே வாழைப்பழம் சாப்பிட்ட ஜிட்டாவை பார்த்து இப்போ நீங்க என்ன சாப்பிட போறீங்க? ஸோ ப்ளீஸ் கம் ஸ்ரீ. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அட்டகாசமா ஜம்ப் பண்ணீங்க. பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்ல அவரையும் ஓட வச்சுட்டீங்க. அவரும் ஒரு முழு பழம் சாப்பிட்டாரு, ஆனா காசு தர மாட்டாரு. 3 பழம் வெற்றிகரமா சாப்பிட்ட ஸ்ரீ அவர்களுக்கு 1.5 lakhs இந்த ரவுண்ட்ல. காமாட்சி give 1.5 lakhs. ஸ்ரீ 1.5 lakhs 4th ரவுண்ட்ல வின் பண்ண பிறகு உங்களுடைய அக்கவுண்ட்ல 3,400,000. கிரேட். அடுத்ததாக ஓடிக்கிட்டே வாழைப்பழம் அஸ்வந்த், ப்ளீஸ் கம். அஸ்வந்த், உங்களுடைய ஹைட்டுக்கு பர்சனாலிட்டிக்கு 4 பழம் பெருசா ஒண்ணு இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு 4 பழம் 1 minute அந்த மியூசிக் நிக்கிறதுக்குள்ள சாப்பிடுவீங்க, 2 lakhs வின் பண்ணுவீங்க அப்படின்னு. கட்டோத்கஜருக்கு ஒரு பழம் மிச்சம் வச்சிடாதீங்க. ஓபன் த டோர். வாயில ஒரு பழம், கையில ஒரு பழம். ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அஸ்வந்த். வாட்ட கையில ஒரு பழம் வச்சுக்கிட்டு வேற ஜம்ப் பண்ணி அப்படியே பிடிச்சிருக்கு கையில. வாயு ஃபுல்லா பழம். அது டென்ஷனே இல்லை உங்களுக்குள்ள, ஒரு சின்ன குழந்தை மாதிரி. ஸோ அதுக்காகவே இந்த ரவுண்ட்ல வந்துட்டு 2 பழம் தான் சாப்பிட முடியுது, ஒரு பழம் கையில தான் வச்சிருக்கீங்க. ஸோ அஸ்வந்த் இந்த ரவுண்ட்ல வின் பண்ண கேஷ் வந்து 1 lakh. காமாட்சி give 1 lakh. அஸ்வந்த் வந்து 4th ரவுண்ட்ல 1 lakh வின் பண்ண பிறகு அஸ்வந்த் அக்கவுண்ட்ல 2,31,300. அடுத்ததாக ஓடிக்கிட்டே வாழைப்பழம் சாப்பிட போகும் கமலி, ப்ளீஸ் கம். கமலி, சின்சியரா நீங்க வந்து 4 பழம் சாப்பிடுங்க, 2 லட்சம் வெல்லுங்க, அதுதான் என் மனசுல படுது. Open the door.
கமலி வாட் ஹேப்பன்ட்? 2 பழம் தான் சாப்பிட்டீங்க, அதுவும் முழுசா சாப்பிடல. இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா 2 பழம் சாப்பிட்டதுக்கு கமலுக்கு 4வது ரவுண்ட்ல வின் பண்ண கேஷ் வந்து 1 lakh. காமாக்கு 1 lakh. ஸோ கமலி வந்து 4th ரவுண்ட்ல 1 lakh வின் பண்ண பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்ல 2,25,700. அட்டகாசமா விளையாடி உங்க 4 பேருக்கு வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் அடையணும். ஆனா இந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் ஹை ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஜிதா அக்கௌண்ட்ல 2,21,800. கமலி அக்கௌண்ட்ல 2,25,700. அஸ்வந்த் அட்டகாசமா விளையாடுங்க 2,31,300. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஹையஸ்ட் காசு சம்பாதிச்சு அவருடைய அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்ட ஸ்ரீ 3,04,00,000. ப்ளீஸ் கம். Damak to give 3,04,00,000. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷம். உங்களுக்காக நாங்க என்ன பண்ண போறோம் பாருங்க. ஸ்டார்ட் மியூசிக். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம்.